பாரத் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக பாஜகவுக்கு 27 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக பலவிதமான கருத்துக்கள் நிலவுது. அதாவது தமிழக பாஜகவுக்கு எடப்பாடி தலைமையிலான அதிமுக குறைந்த தொகுதிகளையே ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பு நிலவிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அது தொடர்பான பதிவு தான் இது. தொண்டர்களுடைய கருத்து உண்மையா அப்படின்னு கேட்டால் 100% உண்மை. ஏன்னு கேட்டால் கடந்த 2024 பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக தனி அணியாக தான் நின்னாங்க, திமுக தனி அணியாக நின்னாங்க. பாஜக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு கூட்டணியை அமைத்து முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் அந்த தேர்தலை எதிர்கொண்டோம். அந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 18.5% 18% வாக்குகளை தேசிய ஜனநாயக கூட்டணி வாங்குச்சு. அதே சமயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சுமார் 23% வாக்குகளை மட்டுமே தான் அந்த தேர்தலில் வாங்குச்சு. இந்த கருத்து தான் தொண்டர்கள் பெருமளவு முன் வச்சு 23% வாங்கின அதிமுகவுக்கு 168 இடங்கள், அதே சமயம் 18.5% வாக்குகளை வாங்கின பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு 27 இடங்கள் மட்டும்தானா, அது தவிர கூட்டணி கட்சிகளுக்கு 1-2 இடங்கள் தானா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாங்க. இந்த கேள்வியில் நியாயம் இல்லாமல் இல்லை. அதே சமயம் கடந்த 2024 தேர்தலில் 12 பாராளுமன்ற தொகுதிகளில் அதிமுகவை 3ஆம் இடத்துக்கு தள்ளி 2ஆம் இடத்துக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தாமரை சின்ன தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வந்துச்சு. அப்படிங்கிறத நம்மளால இந்த இடத்துல சொல்லாமல் தவிர்க்க முடியவில்லை. சரியா சொல்லணும்னு சொன்னா எம்பி தேர்தலில் பாஜகவுக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அதிமுக அப்படி இல்லை. கிட்டத்தட்ட 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் 7 இடங்களில் டெபாசிட் போச்சு அதிமுகவுக்கு. இந்த விஷயத்தை எடப்பாடி அவர்கள் நல்லாவே உணர்ந்திருந்தார். இருப்பினும் கூட பாஜகவுக்கு 27 தொகுதிகள் தான் அப்படிங்கிறது தொண்டர்களால் ஜீரணிக்க முடியல. நம்மளாலையுமே அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சார் 27 தொகுதியாக இருந்தாலுமே நல்ல வெற்றி வாய்ப்புள்ள வலுவான தொகுதிகளை அவங்க கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட அதை ஏற்றுக்கலாம். அதாவது கோவை மாவட்டத்தில் ஒரே ஒரு தொகுதி தான் கொடுத்துக்கிறாங்க, கோவை வடக்கு மட்டும்தான் கொடுத்துக்கிறாங்க. கோவை மாவட்டத்தில் அந்த கொங்கு பெல்ட்டில் சிங்காநல்லூர் இருக்குது, சூலூர் இருக்குது, பல்லடம் இருக்குது. இதெல்லாமே பாஜகவுக்கு நல்ல அருமையான ஒரு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள். இந்த தொகுதிகளை அதிமுக தரலைங்கிறது இந்த இடத்துல நம்ம சொல்லியே ஆக வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அதே போல தான் நகர்ப்புறத்தில் தென் சென்னை தொகுதி, வேளச்சேரி தொகுதி, விருகம்பாக்கம் தொகுதி, துறைமுகம் தொகுதி இதெல்லாம் நல்ல அதிகப்படியான வாக்குகள் வாங்கின தொகுதி பாஜக. ஆனால் அந்த தொகுதிகளில் எதுவுமே பாஜகவுக்கு எடப்பாடி தலைமையிலான தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணி இடம் வழங்கலை. இதை நம்ம ஒரு பெரிய ஒரு குறைபாடாக நம்ம எடுத்துக்க வேண்டியது. சரி, இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. அதாவது 2ஆம் கட்ட தலைவர்கள்னு சொல்லி நிறைய பேர் அண்ணாமலை அவர்களுடைய காலத்தில் நல்ல ஒளி வீசி முன்னுக்கு வந்தாங்க. கிட்டத்தட்ட வினோத் செல்வம், எஸ்ஜி சூர்யா, அஸ்வத்தாமன்ஜி, இது மாதிரி பலர், வழக்கறிஞர் பால் கனகராஜ், இது மாதிரி நிறைய தலைவர்கள் அண்ணாமலை அவர்கள் காலத்தில் அந்தந்த பகுதிகளில் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி தலைவர்களாக உருவெடுத்தாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த தேர்தலில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையே கூட நினைச்சார். அவருடைய எண்ணம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், தனிப்பட்ட முறையில் பியூஷ் கோயல் அவர்கள்கிட்ட அடுத்த தலைமுறை வேட்பாளர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் அவர் தனிப்பட்ட முறையில் பேசினாரே ஒழிய, தனக்கு இந்த தொகுதி கொடுக்கணும், கவுண்டம்பாளையத்தை எனக்கு கொடுக்கணும், சிங்காநல்லூர் தொகுதி எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி அண்ணாமலை கேட்டதாக எந்த தகவலும் இந்த நிமிடம் வரைக்கும் இல்லை. அவர் தனது பேட்டியில் கூட நான் எந்த தொகுதியையும் கேட்கலன்னு சொல்லித்தான் சொல்லிக்கிறார். இந்த எண்ணம் மூத்த தலைமுறை பாஜக தமிழக தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல, தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், இது மாதிரி மூத்த தலைவர்களுக்கு இந்த எண்ணம் இந்த நிமிடம் வரைக்கும் இல்லை. இன்னமும் தமிழிசை சவுந்தரராஜன்லாம் போட்டிக்கிட்டணும்னு நினைக்கிறது நம்மளால் தீர்ணிக்க முடியல. ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு வழிவிடணும். அதுதான் மற்ற கட்சிகளுக்கும் நம்ம கட்சிகளுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த 3 விஷயம், அதாவது எண்ணிக்கை குறைவாக கொடுத்த விஷயம் ஒன்று, அதே சமயம் எண்ணிக்கை குறைவாக கொடுத்திருந்தால் கூட நல்ல வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிப்பா இந்தா வச்சுக்கோங்க, நீங்கள் அடித்து தூள் பண்ணிவிட்டு ஜெயிச்சிருங்க அப்படின்னு சொல்லி எந்த தொகுதியும் அவங்க கொடுக்கல. ஒன்று. 2வது விஷயம், அதே போலத்தான் 3வது அடுத்த கட்ட இளம் தலைவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக தான் தெரியுது நமக்கு. அதே போல் கடந்த 2021 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்த இடங்களில் குறிப்பிட்டு சொல்லணும்னா அப்போதைய மாநில தலைவர் எல் முருகன் அவர்கள்
தாராபுரம் தனி தொகுதியில் போட்டிட்டு 1400 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோத்தார். அந்த தொகுதிகளை நம்ம மறுபடியும் கேட்டு வாங்கலாம். நம்ம நல்ல பரிசை சின்னம் வந்து தாமரை சின்னம் வந்து இடுக்கு மூளை முடுக்கெல்லாம் போய் சென்றடைந்த ஒரு தொகுதி. அந்த தொகுதியை நம்ம மீண்டும் கேட்டு வாங்கியிருக்கலாம். இது போல் பல்வேறு குளறுபடிகள் இந்த தொகுதி பங்கீட்டில் இருக்குதுங்கிறது நம்மளால் சொல்லாமல் இருக்க முடியல. அதே போல தான் கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 5 இடங்கள்ங்கிறது வந்து நம்மளால் வந்து இப்போ சற்று அதிகமாக தான் பார்க்கப்படுது. ஒரு 3 கொடுத்துருக்கலாம் கூட நமக்கு தோணுது. அதே சமயம் அந்த 5 இடங்களுமே வந்து திமுக அதிகப்படியான செல்வாக்குள்ள தொகுதிகள். அதாவது அமைச்சர் சக்கரபாணியுடைய ஒட்டன் சத்திரம் தொகுதி, அது வந்து தனி ராஜாங்கம். கிட்டத்தட்ட கடந்த 30 ஆண்டுகளாக அவர் வந்து அசைக்க முடியாத ஒரு சக்தியை திகழ்கிறார். அங்கே போய் முக்கியமான எதிர்கட்சி அதிமுகவே போட்டியிட தயங்குற நிலையில் அதை வந்து வேணும்னே கொடுத்ததாக தான் நம்மளால், அதாவது என்ன சொல்கிறது, அந்த தொகுதி யார் தலையிலையாவது கட்டி விடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கொடுத்தமே தான் நமக்கு தோணுது. 3 தொகுதி நல்ல தொகுதிகளாக வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக தமிழ் மாநில காங்கிரஸுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத நம்மளுடைய எண்ணம். நடந்து போச்சு, தொகுதி பங்கீடு முடிஞ்சு. இனி நம்ம அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. நம்ம கண்ணு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சித்தாந்த எதிரி, திராவிடம் அப்படிங்கிற சித்தாந்த எதிரி திமுக அப்படிங்கிற ஒரு பெரிய சக்தி வந்து 10 தலை ராவணன் போல எஸ்டிபிஐ, ஜவாஹிருல்லா, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிங்கிற பேரில் எல்லா மத சக்திகளையும் கூட சுமந்துக்கிட்டு ஆயுதங்களை வச்சுட்டு இருக்கிற ஒரு எதிரி நிற்கிறார். ஸோ இதை எதிர்க்கணும்னா இப்படி இருக்கிற சில உள்கட்சி விஷயங்கள், மன சஞ்சலங்கள், இதையெல்லாம் நம்ம வெளியே காமிக்கிற நேரம் இதுவல்ல. எனவே வந்து 27 தொகுதிகளையும் நம்மளுடைய உறவினர்கள், நண்பர்கள் யார் யார் இருக்கிறாங்கங்கிற பட்டியல் போட்டு இந்த நிமிடம் முதல் கொண்டு நம்ம தொலைபேசி மூலமாக போகலாம், நேரில் போகலாம், அவங்கள வலியுறுத்தலாம், வாட்ஸ்அப்பில் தகவல் அனுப்பணும். தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது தாமரை சின்னம் எங்கெங்கே நிற்குதோ அங்கேயெல்லாம் நம்மளுடைய வேலைகள் வந்து எல்லா விதத்திலும் வேலைகள் இருந்தால்தான் இந்த எதிரியை வந்து நம்ம வரும் தேர்தலில், இது தேர்தல் கிடையாது, ஒரு போர். இந்த போரில் அந்த எதிரியை நம்ம வீழ்த்த முடியும். எதிரில் நிற்கிற அந்த பலம் வாய்ந்த அந்த அசுர சக்தியை முறியடிக்கிறதுக்கு நம்மகிட்ட இருக்கிற வஜ்ராயுதம், ஒரே ஒரு வஜ்ராயுதம் எதுன்னு கேட்டால் பிரம்மாஸ்திரம். அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு சக்தி அந்த மனிதன் தான். அந்த மனிதன் வந்து எல்லா தொகுதிகளையும், குறிப்பாக தாமரை சின்னம் போட்டியிடுற அனைத்து தொகுதிகளிலையும் மின்னல் வேகத்தில் பம்பரமாக சுழன்று வேலை செஞ்சாருன்னு அந்த 27க்கு 27 நிச்சயமாக நம்ம வந்து அடைந்தே தீர்வோங்கிறது வந்து 100% உண்மையான ஒரு விஷயம். எனவே வந்து கவலைப்பட வேண்டாம். வரும் காலத்தில், கடந்த காலங்களில் நம்ம வந்து 4 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சுக்கிறோம், மறுபடியும் 4 தொகுதி நின்று 4 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சுக்கிறேன். இந்த தடவை வந்து 27க்கு 27 சொல்லி வச்சு அடிக்கணும். அதற்கு அண்ணாமலை அவர்களுடைய பிரச்சாரம் நம்பகமாக அமையும். அவர் வந்து களத்தில் இறங்குவார் என்ற நம்பிக்கையுடன் இந்த பதிவை நாம் நிறைவு செய்கிறோம். அதே போல் அண்ணாமலையுடைய மனதில் என்ன ஓடுகிறது, கடந்த முறை அவர் நேற்று முன்தினம் அளித்த பேட்டியின் போது அவர் சொன்ன விஷயங்கள் குறித்த அடுத்த பதிவில் நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.